கோச்செங்க சோழ நாயனார். கோச்செங்க சோழ நாயனார் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய முன்பிறவி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். கந்தர்வர்கள் 2 பேர் இருந்தாங்க. அவங்க சாபத்தின் காரணமாக பூலோகத்தில் திருவானைக்கா அப்படிங்கிற இடத்துல நாவல் மரங்கள் அடர்த்தியாக இருந்த இடத்துல யானையாகவும் சிலந்தியாகவும் வந்து பிறந்தாங்க. 2 பேருமே நல்ல சிவபக்தர்கள். இங்கே நாவல் மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது. அதை பார்த்த யானை தும்பிக்கையில் தண்ணி கொண்டு வந்து அதுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு ஒரு பூவை வச்சு சுற்றி வணங்கிட்டு போகும். அதே போல் சிலந்தியும் சிவபெருமானை வணங்கினது. அதோடு மட்டும் நிறுத்தாமல் இந்த நாவல் மரத்தின் இலைகளும் சருகுகளும் சிவபெருமான் மீது விழுந்து அசுத்தம் பண்ணுது. இந்த லிங்கமானது பாதுகாப்பாக இல்லை, ஒரு கூரை இல்லாமல் இருக்கார், வெயிலில் காஞ்சு மழையில் நனைஞ்சிட்ருக்காரு. இதுக்கு நாம் ஒரு வீடு கட்டணும், ஆனால் நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்ச அந்த சிலந்தி தனது சிற்றறிவுக்கு எட்டியது போல் எச்சில்னால் வலை பின்னியது. மறுநாள் யானை வந்து அதை தட்டி விட்டுட்டு அபிஷேகம் செஞ்சு பூ வச்சு 3 முறை சுற்றிட்டு போச்சு. மறுபடியும் சிலந்தி அதை வலை பின்னியது. மறுபடியும் யானை அதை தட்டி விட்டது. இப்படி 2 பேரும் மாறி மாறி இது கட்ட அது தட்டி விட இப்படி மாறி மாறி செஞ்சுட்டே இருந்தவுடனே ஒரு கட்டத்தில் சிலந்திக்கு ரொம்ப கோபம் வந்தது. இந்த யானை ஏன் இப்படி பண்ணுது, இதை கொல்லணும் அப்படின்னு நினச்சது. அதனால யானையோடைய தும்பி கைக்குள்ளே போய் அதை கடிச்சது. யானைக்கு அது தாங்கவே முடியல. ஏதோ ஒன்று நம்மளை சிரமப்படுத்துதே அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப வேதனைப்பட்டுட்டே இருந்துச்சு. யானை ரொம்ப ரொம்ப பலசாலி தான். அது வந்து ஒரு மரத்தையே ஒரே நிமிடத்தில் வந்து சாய்ச்சிரும். ஒரு வீட்டையே வந்து இடித்து தள்ளிடும். ஒரே நிமிஷத்தில் அது செய்யும். அப்படிப்பட்ட யானைக்கு அதனுடைய காதில் ஒரு எறும்போ ஈயோ கொசுவோ போனால் கூட அது கடிச்சா அது தாங்கவே முடியாது. அதனால நம்ம தும்பிக்கையில் ஏதோ ஒன்று நம்மளை சிரமப்படுத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தும்பிக்கையை தரையில் போட்டு டப்பு டப்புன்னு அடித்தது. அடித்த உடனே தும்பிக்கைக்குள்ளே போன அந்த சிலந்தி இறந்து போச்சு. இந்த தும்பிக்கையை போட்டு அடித்ததுனால இதுவும் செத்து போச்சு. உடனே சிவபெருமான் 2 பேருக்குமே காட்சி கொடுத்து, நீங்கள் 2 பேருமே என்னுடைய சிறந்த பக்தர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு யானைக்கு மோட்சத்தை கொடுத்தாரு. அதே போல் சிலந்தியை பார்த்து சொன்னார், சிலந்தியான நீயும் எனது நல்ல சிறந்த பக்தர் தான், ஆனாலும் நீ யானையை கொல்லணும்னு நினச்சது மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்திற்கு இன்னொரு பிறவி உண்டு அப்படின்னு சொன்னார். அதே சமயம் எனக்கு கோவில் கட்டி என்னை பாதுகாப்பாக வைக்கணும்னு நினச்ச அந்த ஒரு புண்ணிய செயலுக்காக, அந்த புண்ணியமாக நினச்சதுக்காக நீ அடுத்த ஜென்மத்தில் அரச குடும்பத்தில் போய் பிறப்பாய் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லிட்டு ஈசன் மறைஞ்சிட்டாரு. எந்த குடும்பத்தில் எந்த அரசருக்கு இந்த சிலந்தி மகனாக பிறக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம்.